Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 37. நீலகேசி. பாறை மறைவிலிருந்து சிறு தொண்டர் வெளிப்பட்ட சில வினாடிகளுக்கெல்லாம் இன்னும் சில அதிசயங்கள் அங்கே நிகழ்ந்தன. பாறைகளின் பின்னாலிருந்தும் மரங்களின் மறைவிலிருந்தும் இன்னும் எங்கிருந்துதான் வந்தார்கள் என்று சொல்ல முடியாதபடியும் இந்திரஜாலத்தினால் நிகழ்வது போல திடீர் என்று ஆயுத பாணிகளான போர் வீரர்கள் அங்கே தோன்றிக் கொண்டிருந்தார்கள். இதைவிட பெரிய மகேந்திர ஜால வித்தை ஒன்றும் அங்கே நடந்தது. பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் எப்படியோ திடீரென்று அக்கட்டுக்களிலிருந்து விடுபட்டு எழுந்து பலிபீடத்திலிருந்து கீழே குதித்தார். இதற்கிடையில் சிறு தொண்டர் நேரே மகா கபால பைரவர் நின்ற இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் கபால பைரவரின் முகத்தில் தோன்றிய பீதி நம்ப முடியாதாயிருந்தது. சிறு தொண்டர் அருகில் நெருங்க அவருடைய பீதி அதிகமாயிற்று. அவருடைய உடம்பெல்லாம் நடுங்கிற்று. இன்னும் சிறு தொண்டர் அவருடைய சமீபத்தில் வந்து நேருக்கு நேராக முகத்தை ஏறிட்டு பார்த்து, "ஓ கபாலிக வேஷதாரியே, மகாகாளியின் சந்நிதியில் நீ யார் என்று உண்மையை சொல்" என்று கேட்டபோது கபால பைரவர் 2 அடி பின்வாங்கி பிறகு நடக்கவும் நிற்கவும் சக்தியற்றவராய் தள்ளாடி தொப்பென்று கீழே விழுந்தார். அப்போது அங்கே சூழ்ந்திருந்த காளி உபாசகர்களின் இடையில் ஆகாரம் உண்டாயிற்று. வெறியில் மூழ்கி கிடந்த அந்த கபாலிகர்களால் என்ன விபரீதம் நேரிடும் என்று விக்ரமன் கூட சிறிது துணுக்கமடைந்தான். பொன்னனோ வியப்பு, பயபக்தி முதலிய பலவித உணர்ச்சிகள் பொங்க தன்னை மறந்து செயலற்று நின்றார். கபால பைரவர் கீழே விழுந்து நாலாபுறம் இருந்தும் கபாலிகர்கள் ஓடி வரத் தொடங்கிய சமயத்தில் சிறு தொண்டர் சட்டென்று பலிபீடத்தின் மீது ஏறிக்கொண்டார். "மகாஜனங்களே, காளிமாதாவின் பக்தர்களே, நெருங்கி வாருங்கள். மகா கபால பைரவர் என்று பொய்ப்பேருடன் உங்களை எல்லாம் இத்தனை காலமும் ஏமாற்றி வஞ்சித்து வந்து ஒற்றை கை மனிதனாக அவனை பற்றிய உண்மையை சொல்லுகிறேன்" என்றார். சிறு தொண்டரை பார்த்தவுடனே கபால பைரவர் பீதியடைந்து கீழே விழுந்ததனால் ஏற்கனவே அக்கபாலிகர்களின் மனத்தில் குழப்பம் உண்டாயிருந்தது. எனவே சிறு தொண்டர் மேற்கண்டவாறு சொன்னதும் அவர்கள் பலிபீடத்தை சூழ்ந்து கொண்டு அவரையே பார்த்த வண்ணமாய் நின்றார்கள். சிறு தொண்டர் கம்பீரமான குரலில் காடு மலையெல்லாம் எதிரொலி செய்யுமாறு பேசினார். "ஏழுங்கள், நாம் பிறந்த இந்த தமிழகமானது மகா புண்ணியம் செய்த நாடு. எத்தனையோ மகாபுருஷர்களின் நாட்டிலே தோன்றி மெய்க்கடவுளின் இயல்பையும் அவரை அடையும் மார்க்கத்தையும் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். திருமூல மகிழ்ச்சி அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று அருளியிருக்கிறார். வைஷ்ணவ பெரியார் அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார். இத்தகைய மகோன்னதமான தர்மங்களுக்கு உறைவிடம் ஆயுள்ள நமது நாட்டில் கபாலிகம், பைரவம் என்னும் அனாசார கோட்பாடுகளையும் நரபலி, மாமிச பட்சணம் முதலிய பயங்கர வழக்கங்களையும் சிலர் சிறிது காலமாக பரப்பி வருகிறார்கள். அன்பே உருவமான சிவபெருமானும் கருணையே வடிவமான பராசக்தியும் நரபலியை விரும்புகிறார்கள் என்று நம்புவது எவ்வளவு பெரிய அறியாமை! சிவபெருமான் கையில் மண்டையோட்டை வைத்திருப்பதாகவும் பராசக்தி கபால மாலையை தரிப்பதாகவும் புராணங்களில் சொல்லியிருப்பதெல்லாம் தத்துவார்த்தம் கொண்டவை என்பதை நமது பெரியோர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அவ்விதம் இருக்க இப்புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் கொடிய வழக்கம் பரவுவதற்கு காரணம் என்ன? இந்த தீய பிரச்சாரத்தின் மூல வேர் எங்கே இருக்கிறது? இதை கண்டுபிடிப்பதற்காக நானும் சற்று முன் இந்த பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த என் தோழர் சிவனடியாரும் பெருமுயற்சி செய்து வந்தோம். கடைசியாக அந்த முயற்சியில் என் தோழர் வெற்றி பெற்றார். உண்மையை கண்டுபிடித்தார். அப்போது ஒரு குரல், "அவர் யார்?" என்று கேட்டது. "அவர் எங்கே?" என்று பல குரல்கள் கூவின. உண்மை என்னவெனில், சிறு தொண்டர் திடீரென்று தோன்றியவுடன் ஏற்பட்ட குழப்பத்தில் சிவனடியார் ஒருவரும் கவனியாதபடி அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார். சிறு தொண்டர் மேலும் சொல்வார், "இன்னும் 2 நாளில் உறையூரில் நடக்கப் போகும் வைபவத்துக்கு நீங்கள் வந்தால் அந்த மகான் யார் என்பதை அறிவீர்கள். தற்போது இதோ இங்கே கீழே விழுந்து பயப்பிராந்தியினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் கபால பைரவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புகழ் பெற்ற நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னால் வாதாபி அரசன் புலிகேசி நமது தமிழகத்தின் மேல் படையெடுத்து வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?" என்று சிறு தொண்டர் கேட்டு நிறுத்திய போது பல குரல்கள் "ஞாபகம் இருக்கிறதா" என்று கூவின. அந்த ராட்சச புலிகேசியும் அவனுடைய படைகளும் நம்பிக்கை துரோகம் செய்து இச்செந்தமிழ் நாட்டின் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் செய்துவிட்டு போன அட்டூழியங்களை எல்லாம் நீங்கள் மறந்திருக்க முடியாது. மகேந்திர சக்கரவர்த்தி காலமான பிற்பாடு தரும ராஜ நரசிம்ம பல்லவரும் நானும் பெரும்படை கொண்டு புலிகேசியை பழிவாங்குவதற்காக வாதாபிக்கு படையெடுத்து சென்றதையும் நீங்கள் அறிவீர்கள்.
வாதாபி நகரத்தின் முன்னால் நடந்த கொடிய யுத்தத்தில் நமது வீர தமிழ் படைகள் புலிகேசியின் படைகளை எல்லாம் ஹதாஹதம் செய்தன. யுத்தக் களத்துக்கு வந்த புலிகேசியின் படைகளிலே ஒருவராவது திரும்பி போகக்கூடாது என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவருடைய கட்டளைக்கு மாறாக ஒரே ஒருவனை மட்டும் திரும்பி போகும்படி நான் அனுமதித்தேன். போரில் கையை இழந்து சரணாகதி என்று காலில் விழுந்தவனை கொல்வதற்கு மனமில்லாமல் அவனை ஓடிப்போக அனுமதித்தேன். அந்த ஒற்றைக்கை மனிதன்தான் இதோ விழுந்து கிடக்கும் நீலகேசி. புலிகேசியை விட கொடிய அவனுடைய சகோதரன் இவன். இதை கேட்டதும் அந்த கூட்டத்தில், ஆஹா, அப்படியா, என்ன மோசம், என்ன வஞ்சகம் என்று பலவிதமான பேச்சுக்கள் கலகலவென்று எழுந்தன. சிறிது பேச்சு அடங்கிய பிறகு சிறு தொண்டர் மீண்டும் கூறினார், இவனை நான் மன்னித்து உயிரோடு திருப்பி அனுப்பினேன் என்று தெரிவித்த போது சக்கரவர்த்தி, நீ பிசகு செய்தாய், இதனால் ஏதாவது விபரீதம் விளையும் என்று சொன்னார். அது உண்மையாகிவிட்டது. இந்த நீலகேசி கபாலிக வேஷத்தில் நமது புண்ணிய தமிழகத்தில் வந்து இருந்து கொண்டு பஞ்சத்தினால் ஜனங்களுடைய புத்தி கலங்கியிருந்த காலத்தில் கபாலிகத்தையும் நரபலியையும் பரப்பத் தொடங்கினார். எதற்காக? வீரத்தினால் ஜெயிக்க முடியாத காரியத்தை சூழ்ச்சியினால் ஜெயிக்கலாம் என்றுதான். கடலுக்கு அப்பால் உள்ள தேசங்களுக்கெல்லாம் புகழ் பரவி இருக்கும் நமது மாமல்ல சக்கரவர்த்தியின் விரோதமாக உங்களை எல்லாம் ஏவி விட்டு சதி செய்விக்கலாம் என்றுதான். இந்த உத்தேசத்துடனேயே இவன் கொல்லிமலையின் உச்சியில் உள்ள குகைகளில் ஆயிரக்கணக்கான கத்திகளையும் கோடாரிகளையும் சேர்த்து வைத்திருந்தான். ஆ என்று கபாலபைரவன் கோபக்குரல் கேட்டது. ஆம், அந்த ஆயுதங்கள் எல்லாம் சக்கரவர்த்தியின் கட்டளையினால் இன்று அப்புறப்படுத்தி ஆகிவிட்டது. இன்னும் இந்த சோழ நாட்டு இளவரசன் விக்ரமனையும் தன்னுடைய துர்நோக்கத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்ள எண்ணியிருந்தார். அதற்காகவே பார்த்திப சோழ மகாராஜாவின் வீரபத்னி அருள்மொழி தேவியை சிறைப்படுத்தி வைத்திருந்தார். அப்போது மகா கபால பைரவர் தரையிலிருந்து சட்டென்று எழுந்து கொண்டு நின்று, எல்லாம் போய் கட்டுக்கதை, இதற்கெல்லாம் சாட்சி எங்கே என்று கேட்டார். அப்போது ஒருவாறு அவருடைய பீதி தெளிந்ததாக காணப்பட்டது. கபால பைரவர், சாட்சி எங்கே என்று கேட்டதும், ஏதோ நான் இருக்கிறேன் சாட்சி என்றது ஒரு குரல். திடீரென்று ஒரு வெள்வேல் மரத்தின் மறைவிலிருந்து மாரப்ப பூபதி தோன்றினான். ஆமாம், நான் சாட்சி சொல்கிறேன். இந்த கபால பைரவர் என்னும் நீலகேசி உண்மையில் கபாலிகன் அல்லன், வேஷதாரி. இவன் ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு எதிராக சதி செய்தான். அந்த சதியில் என்னையும் சேரும்படி சொன்னான். நான் மறுத்து விட்டேன். அதன் மேல் இந்த தேச பிரஷ்ட இளவரசருடன் தன்னுடன் சேர்த்து கொள்ள விரும்பினான். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி காஞ்சிக்கு நான் அனுப்பிய இந்த இளவரசனை இவன் வழியில் மறித்து இங்கே கொண்டு வர ஏற்பாடு செய்தான். அப்போது சிறு தொண்டர், போதும் மாரப்பா, உன் சாட்சியம் போதும் என்றார். மாரப்பன் மனத்திற்குள் என்ன உத்தோசித்தனோ தெரியாது, தன்னை புறக்கணித்து விட்டு மகா கபால பைரவர் விக்ரமனுக்கு யுவராஜா பட்டம் கட்டுவதாக சொன்னதை கேட்டு அவனுக்கு ஆத்திரம் உண்டாயிருக்கலாம். அல்லது சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த குற்றம் தன் பேரில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம். அவன் உத்தேசம் எதுவாயிருந்தாலும் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை அவன் செய்தான். கையில் உருவிய கத்தியுடன் மகா கபால பைரவர் நின்ற இடத்தை அணுகினான். சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த இந்த சாம்ராஜ்ய துரோகி இன்று காளி மாதாவுக்கு பலியாகட்டும் என்று கூறிய வண்ணம் யாரும் தடுப்பதற்கு முன்னால் கத்தியை ஓங்கி வீசினான். அவ்வளவுதான். கபால பைரவனின் தலை வேறாகவும் உடல் வேறாகவும் கீழே விழுந்தன. எல்லாரும் பிரமித்து திகைத்து நிற்கும்போது மாரப்ப பூபதி பலிபீடத்தண்டை வந்து சிறு தொண்டருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, பிரபோ, ஆத்திரத்தினால் செய்துவிட்டேன். நான் செய்தது குற்றமானால் மன்னிக்க வேண்டும் என்றான். அச்சமயம் யாரும் எதிர்பாராத இன்னொரு காரியம் நிகழ்ந்தது. கையில் கத்தியுடன் சித்திரகுப்தன் எங்கிருந்தோ வந்து பலிபீடத்தருகில் குதித்தான். படுத்திருந்த மாரப்பனுடைய கழுத்தில் அவன் வீசிய கத்தி விழுந்தது. அக்குள்ளனை உடனே சில பல்லவ வீரர்கள் பிடித்து கொண்டார்கள். குள்ளனோ ஹி 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 என்று சிரித்தான். சில நிமிஷ நேரத்தில் நடந்துவிட்ட இக்கோர சம்பவங்களை பார்த்த விக்ரமன் மிகவும் அருவருப்பை அடைந்தான். யுத்த களத்தில் நேருக்கு நேர் நின்று போரிட்டு ஒருவரை ஒருவர் கொல்லுவது அவனுக்கு சாதாரண சம்பவமானாலும் இம்மாதிரி எதிர்பாராத கொலைகள் அவனுக்கு வேதனை அளித்தன. உடனே அருகில் நின்ற பொன்னனை பார்த்து, பொன்னா, நான் போகலாமா என்றான். அப்பொழுதுதான் தன்னையும் பொன்னனையும் சூழ்ந்து நின்ற பல்லவ வீரர்களை அவன் கவனிக்க நேர்ந்தது. அந்த வீரர்களின் தலைவன் தன் கையில் இருந்த ஓலையை விக்ரமனிடம் காட்டினான். அதில் நரசிம்ம சக்கரவர்த்தியின் முத்திரை பதித்த கட்டளை காணப்பட்டது. உறையூரிலிருந்து காஞ்சிக்கு வந்து கொண்டிருக்கும் சோழ இளவரசன் விக்ரமனை வழியில் திருப்பி உறையூருக்கே மீண்டும் கொண்டு போகும்படிக்கு விசாரணை உறையூரிலேயே நடைபெறும் என்றும் அவ்வோலையில் கண்டிருந்தது. விக்ரமன் அந்த ஓலையை பார்த்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய கையானது உடைவாளின் மேல் சென்றது. அப்போது பொன்னன், மகாராஜா, பதற வேண்ணா என்றான். இதையெல்லாம் கவனித்த சிறு தொண்டர் பல்லவ வீரர் தலைவனை பார்த்து, என்ன ஓலை என்று கேட்டார்.
வீரர் தலைவன் அவரிடம் கொண்டு போய் ஓலையை கொடுத்தான். சிறு தொண்டர் அதை படித்து பார்த்துவிட்டு, விக்ரமா, நீ இந்த கட்டளையில் கண்டபடி உறையூருக்கு போ. நானும் உன் தாயாரை அழைத்து கொண்டு உறையூருக்குத்தான் வரப்போகிறேன். இன்று நீ புரிந்த வீரச் செயலை சக்கரவர்த்தி அறியும் போது அவருடைய மனம் மாறாமல் போகாது. அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். அடுத்த நிமிஷம் விக்ரமனும் பொன்னனும் பல்லவ வீரர்கள் புடைசூழ அந்த மயான பூமியிலிருந்து கிளம்பி சென்றார்கள். அப்புறம் சிறிது நேரம் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு மேய் கடவுளின் ஸ்வரூபத்தையும் நரபலியின் கொடுமையையும் பற்றி சிறு தொண்டர் விரித்துரைத்தார். அதன் பயனாக அன்று பலியாக இருந்தவர்களும் பலி கொடுக்க வந்தவர்களும் மனம் மாறி தங்களை தடுத்தாட்கொண்ட மகானை புகழ்ந்து கொண்டே தத்தம் ஊர்களுக்கு சென்றார்கள். பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் யாராயிருக்கலாம் என்று அவர்கள் பலவாறு ஊகித்து பேசிக்கொண்டே போனார்கள். அத்தியாயம் 38. என்ன தண்டனை? அமாவாசை அன்றைக்கு மறுநாள் பொழுது புலர்ந்திருந்த மாமல்லபுரத்து அரண்மனையில் குந்தவி தேவிக்கு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக கழிந்து கொண்டிருந்தது. அடிக்கடி அரண்மனை உப்பரிகை மாடத்தின் மேல் ஏறுவதும் நாலாபுறமும் பார்ப்பதும் மறுபடி அவசரமாக கீழிறங்குவதும் பணியாட்களுக்கு ஏதேதோ கட்டளையிடுவதும் உறையூரிலிருந்து அவளுடன் வந்திருந்த வள்ளியிடம் இடையிடையே பேசுவதுமாயிருந்தாள். என்ன பேசினாலும் எதை செய்தாலும் அவளுடைய செவிகள் மட்டும் குதிரை குளம்படியின் சத்தத்தை வெகு ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்தன. பணியாட்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே சட்டென்று பேச்சை நிறுத்தி காது கொடுத்து கேட்பாள். விக்ரமனையும் பொன்னனையும் தான் அவள் அவ்வளவு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்ல வேண்டியதில்லை. விக்ரமனும் பொன்னனும் வந்தவுடனேயே என்ன செய்ய வேண்டும் என்று குந்தவி தீர்மானித்து வைத்திருந்தாள். விக்ரமனுடன் அதே கப்பலில் தானும் போய்விடுவது என்ற எண்ணத்தை அவள் மாற்றிக்கொண்டு விட்டாள். அதனால் பலவித சந்தேகங்கள் தோன்றி மறுபடியும் விக்ரமன் பிடிபடுவதற்கு ஏதுவாகலாம். இது மட்டுமல்ல, தந்தையிடம் சொல்லிக்கொள்ளாமல் அவ்விதம் போவதற்கும் அவளுக்கு மனம் வரவில்லை. நரசிம்ம சக்கரவர்த்தியின் பரந்த கீர்த்திக்கு தன்னுடைய செயலால் ஒரு களங்கம் உண்டாகலாமா? அதை காட்டிலும் விக்ரமன் முதலில் கப்பலேறி சென்ற பிறகு தந்தையிடம் நடந்ததையெல்லாம் கூறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விக்ரமனையே தான் பதியாக வரித்து விட்டதையும் தெரிவிப்பதே முறையல்லவா? அப்போது சக்கரவர்த்தி தன்னை கட்டாயம் மன்னிப்பதுடன் கப்பலில் ஏற்றி தன்னை செண்பகத்தீவுக்கும் அனுப்பி வைத்து விடுவார். உன்னுடைய கல்யாணத்துக்காக நான் ஒரு பிரயத்தனமும் செய்யப்போவதில்லை. உன்னுடைய பதியை நீயே தான் சுயம்பரம் செய்து கொள்ள வேண்டும் என்று சக்கரவர்த்தி அடிக்கடி கூறி வந்திருக்கிறார் அல்லவா? அப்படி இருக்க இப்போது தன் இஷ்டத்துக்கு அவர் ஏன் மாறு சொல்ல வேண்டும்? இத்தகைய தீர்மானத்துடன் குந்தவி விக்ரமனுடைய வரவுக்கு வழி நோக்கி கொண்டிருந்தாள். வானவெளியில் சூரியன் மேலே வர குந்தவியின் பரபரப்பு அதிகமாகிக் கொண்டிருந்தது. கடைசியாக கிட்டத்தட்ட மத்தியானத்தில் குதிரைகளின் குளம்படி சத்தம் கேட்டபோது குந்தவியினுடைய இருதயம் விம்மி எழுந்து தொண்டையை அடைத்து கொண்டது. மறுபடியும் ஒரு தடவை விக்ரமனை கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட்டு தான் பின்தங்குவதா? கதையிலே காவியத்திலே வரும் வீரப்பெண்மணிகள் எல்லாரும் அவ்விதம் தானா செய்திருக்கிறார்கள்? அர்ஜுனனோடு சுபத்ரை கிளம்பி போய்விடவில்லையா? கிருஷ்ணனோடு ருக்மணி போகவில்லையா? தான் மட்டும் எதற்காக பின்தங்க வேண்டும்? விக்ரமனுக்கு விடை கொடுத்து அனுப்புவது தன்னால் முடியாத காரியம் என்று அவளுக்கு தோன்றியது. குதிரைகளின் காலடி சத்தம் நெருங்க அவளுடைய மனக்குழப்பம் அதிகமாயிற்று. வந்த குதிரைகள் அரண்மனை வாசலில் வந்து நின்றன. வாசற் காப்பாளருக்கு ரத்ன வியாபாரி தேவசேனர் வந்தால் உடனே தன்னிடம் அழைத்து வரும்படி குந்தவி கட்டளையிட்டிருந்தாள். இதோ குதிரையில் வந்தவர்கள் இறங்கி உள்ளே வருகிறார்கள். அடுத்த வினாடி அவரை பார்க்க போகிறோம். ஆஹா, இதென்ன உள்ளே வருகிறது? யார்? சக்கரவர்த்தி அல்லவா? குந்தவியின் தலை சுழன்றது. எப்படியோ பல்லை கடித்து கொண்டு சமாளித்து கொண்டாள். சிறிது தடுமாற்றத்துடன், அப்பா, வாருங்கள், இத்தனை நாளை எங்கே போயிருந்தீர்கள் என்றாள். சக்கரவர்த்தி ஆவலுடன் குந்தவியின் அருகில் வந்து அவளை தழுவிக்கொண்டார். உடனே திடுக்கிட்டவராய், எனபா, உன் உடம்பு ஏன் இப்படி பதறுகிறது என்று கேட்டார். ஒன்றுமில்லையப்பா, திடீரென்று வந்தீர்கள் அல்லவா என்றாள் குந்தவி. இவ்வளோதானே? நல்லது, உட்கார் குழந்தாய். நீ உறையூரிலிருந்து எப்போது வந்தாய்? எதற்காக இவ்வளோ அவசரமாய் வந்தாய் என்று கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தி அங்கிருந்த ஆசனத்தில் அமர்ந்தார். குந்தவிக்கு அப்போது ஏற்பட்ட இதய துடிப்பை சொல்ல முடியாது. அப்பா இங்கே இருக்கும்போது அவர் வந்துவிட்டால் என்ன செய்கிறது? இப்பொழுதே வருகிற சமயமாச்சே. அரண்மனைக்குள் வராமல் நேரே போய் கப்பலேற செய்வதற்கு வழி என்ன என்றெல்லாம் எண்ணி அவள் உள்ளம் தவித்தது. அவளுடைய தவிப்பை கவனியாதவர் போல சக்கரவர்த்தி, குழந்தாய், இன்று சாயங்காலம் நான் உறையூருக்கு கிளம்புகிறேன். நீ வருகிறாயா அல்லது உறையூர் வாசம் போதும் என்றாகிவிட்டதா? உறையூருக்கா? எதற்காகப்பா என்றாள் குந்தவி. ரொம்ப முக்கியமான காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றார் அம்மா. அருள்மொழி தேவி அகப்பட்டு விட்டார். ஆஹா என்று அலறினாள் குந்தவி. ஆமாம், அருள்மொழி தேவியை கண்டுபிடித்து கொண்டு வந்தது யார் தெரியுமா? நீ அடிக்கடி சொல்வாய், யாரோ வேஷதாரி சிவனடியார் என்று. அவர்தான். என்ன தேவி எங்கே இருந்தார்? யார் கொண்டு போய் வைத்திருந்தார்கள்? அந்த போலீஸ் சிவனடியார்? ஒருவேளை அவரே தான்? சக்கரவர்த்தி புன்னகையுடன், இன்னும் உனக்கு சந்தேகம் தீரவில்லையே அம்மா? இல்லை,
அந்த சிவனடியார் அருள்மொழி ராணியை ஒளித்து வைத்திருக்கவில்லை. ராணியை கொண்டு போய் வைத்திருந்தவன் நான் முன்னமே ஒரு தடவை சொன்னேன், அந்த கபாலிக கூட்டத்தின் பெரிய பூசாரி மகா கபால வைரவன். சிவனடியார் அருள்மொழி ராணியை காப்பாற்றி கொண்டு வந்ததன் பலன் அவருடைய உயிருக்கே ஆபத்து வருவதாயிருந்ததாம். நேற்று ராத்திரி மகா கபால வைரவன் சிவனடியாரை காளிக்கு பலி கொடுப்பதாக இருந்தானாம். அவரை கட்டி பலிபீடத்தில் கொண்டு வந்து போட்டாகிவிட்டதாம். கழுத்தில் கத்தி விழுகிற சமயத்தில் சிவனடியாரை யார் வந்து காப்பாற்றினார்களாம் தெரியுமா? யாரப்பா? செண்பகத்தீவிலிருந்து வந்திருந்தானே ரத்ன வியாபாரி தேவசேனன், அவனும் படகொட்டி பொன்னனும் நல்ல சமயத்தில் வந்து காப்பாற்றினார்களாம். குந்தவி ஏதோ சொல்வதற்கு வாயை திறந்தாள். ஆனால் வார்த்தை ஒன்றும் வெளியே வரவில்லை. அவளுடைய அழகிய வாய் மாதுளை முட்டின் இதழ்கள் விரிவது போல விரிந்து அப்படியே திறந்தபடியே இருந்தது. இன்னும் ஒரு பெரிய அதிசயத்தை கேட்குழந்தாய். ரத்ன வியாபாரி தேவசேனன் என்பது உண்மையில் யார் தெரியுமா? அவனும் ஒரு வேஷதாரி தான். தேச பிரஷ்டனான சோழ நாட்டு இளவரசன் விக்ரமன் தான் அம்மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு அவனுடைய தாயாரையும் தாய்நாட்டையும் பார்ப்பதற்காக வந்தானாம். என்ன தைரியம், என்ன துணிச்சல் பார்த்தாயா குழந்தாய்? குந்தவி விம்மிய குரலுடன், அப்பா அவர்கள் எல்லாரும் இப்போது எங்கே என்று கேட்டாள். யாரை கேட்கிறாய் அம்மா? விக்ரமனையும் பொன்னனையுமா? அவர்களை உறையூருக்கு கொண்டு போக சொல்லியிருக்கிறேன். நான் நேரில் வந்து விசாரணை நடத்துவதாக சொல்லியிருக்கிறேன். அதற்காகத்தான் முக்கியமாக உறையூருக்கு போகிறேன். நீயும் வருகிறாயா? இத்தனை நேரமும் குந்தவி அடக்கி வைத்துக் கொண்டிருந்த துக்கமெல்லாம் இப்போது பீறிக்கொண்டு வெளியில் வந்தது. தந்தையின் மடியில் தலையை வைத்துக்கொண்டு கோவென்று கதற ஆரம்பித்தாள். இவ்வளவு நேரமும் புன்னகையுடன் பொறிந்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் முகபாவத்தில் இப்போது மாறுதல் காணப்பட்டது. அவருடைய கண்களின் ஓரத்தில் ஒரு துளி ஜலம் முத்து போல பிரகாசித்தது. குந்தவியின் தலையையும் முதுகையும் அவர் அன்புடன் தடவி கொடுத்து, குழந்தாய், உனக்கு என்ன துக்கம்? உன்பனத்தில் ஏதோ வைத்துக்கொண்டு சொல்லாமல் இருக்கிறாய். என்னிடம் மறைப்பானேன், எதுவாயிருந்தாலும் சொல் என்றார். குந்தவி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் சொன்னாள். காஞ்சி நகரின் வீதியில் சங்கிலிகளால் கட்டுண்டு சென்ற விக்ரமனை சந்தித்ததிலிருந்து தன்னுடைய உள்ளம் அவனுக்கு வசமானதை தெரிவித்தாள். பிறகு மகேந்திர மண்டபத்தில் ஜுரத்துடன் உணர்வு இழந்து கிடந்த விக்ரமனை பல்லக்கில் ஏற்றி அழைத்துச் சென்றதிலிருந்து இன்று அவனை கப்பலேற்றி அனுப்ப உபதேசித்திருந்த வரையில் எல்லாவற்றையும் கூறினாள். கடைசியில், அப்பா, அந்த சோழ ராஜகுமாரனையே என் நாதனாக வரிந்து விட்டேன், மற்றொருவரை மனதில் நிற்க மாட்டேன் என்று கூறி விம்பினாள். சக்கரவர்த்தி அப்போது அன்பு கனிந்த குரலில் கூறினார், குழந்தாய், இந்த உலகில் அன்பு ஒன்றுதான் சாஸ்வதமானது, மற்றதெல்லாம் அனித்தியம். இரண்டு இளம் உள்ளங்கள் அன்பினால் ஒன்று சேரும்போது அங்கே அன்பு வடிவமான கடவுளே சாநித்தியமாயிருக்கிறார். அவ்விதம் அன்பினால் சேர்ந்த உள்ளங்களுக்கு மத்தியில் நின்று தடை செய்ய யாருக்குமே பாத்தியதை கிடையாது. தாய் தகப்பனுக்கு கூட கிடையாது தான். ஆகையால் நீ சோழ நாட்டு இளவரசனை மனம் புரிய விரும்பியானால் அதை ஒரு நாளும் நான் தடை செய்ய மாட்டேன். ஆனால் குழந்தாய், நமது பல்லவ வம்சம் நீதி நெறி தவறாது என்று புகழ் பெற்றது. பல்லவ சாம்ராஜ்யத்தில் ராஜகுலத்தினருக்கும் ஒரே நீதிதான், ஏழை குடியானவனுக்கும் ஒரு நீதிதான். ஆகையால் சோழ ராஜகுமாரன் விஷயத்தில் ராஜ்ய நீதி கிணங்க விசாரணை நடைபெறும். குற்றத்துக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். அதற்கு பிறகும் நீ அந்த ராஜகுமாரனை மணக்க விரும்பினால் நான் குறுக்கே நிற்க மாட்டேன். இதை கேட்ட குந்தவி, அப்பா, தேசப்பிரஷ்டமானவர்கள் திரும்பி வந்தால் தண்டனை என்ன என்றான். சாதாரணமாக மரண தண்டனை தான். ஆனால் சோழ ராஜகுமாரன் விஷயத்தில் யோசிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன. என்ன அப்பா? நீதான் அடிக்கடி சொல்வாயே, அந்த ராஜகுமாரனுடைய காரியங்களுக்கெல்லாம் அவன் பொறுப்பாளி அல்ல. போலி சிவனடியாருடைய போதனை தான் காரணம் என்று, அது உண்மைதான் என்று தோன்றுகிறது. அந்த சிவனடியாரும் இப்போது அகப்பட்டிருக்கிறார். அவரையும் விசாரித்து உண்மை அறிய வேண்டும். அப்போது குந்தவி மனதிற்குள், ஆமாம், அந்த போலி சடை சாமியாரால் தான் எல்லா விபத்துகளும் வருகின்றன. அவர் அனாவசியமாக நேற்றிரவு ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டிராவிட்டால் இத்தனை நேரம் அந்த வீரராஜகுமாரர் கப்பலில் ஏறியிருப்பார் அல்லவா என்று எண்ணமிட்டாள். அதோடு இன்னும் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. செண்பகத்தீவின் ரத்ன வியாபாரிக்கு குதிரை கொடுத்து சோழ நாட்டுக்கு அனுப்பி வைத்தது யார்? ஞாபகம் இருக்கிறதா குழந்தாய்? அப்பா என்று வியப்பும் ஆனந்தமும் கலந்த குரலில் குந்தவி கூச்சலிட்டாள். ஒற்றர் தலைவன் வேஷத்தில் இருந்த சக்கரவர்த்தி குதிரை கொடுத்து அனுப்பித்தானே விக்ரமன் சோழ நாட்டுக்கு போனான் என்பது அவளுக்கு நினைவு வந்தது. அப்படியானால் எப்படி தண்டனை ஏற்படும் அப்பா என்றான். எல்லாம் விசாரிக்கலாம் குழந்தாய். விசாரித்து எது நியாயமோ அப்படி செய்யலாம். பல்லவ ராஜ்யத்தில் நீதி தவறி எதுவுமே நடக்காது என்றார் சக்கரவர்த்தி. அத்தியாயம் 39. சிரசாக்கினை. ஆஹா, இது உறையூர் தானா என்று பார்த்தவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக சோழ நாட்டின் தலைநகரம் என்று அலங்கரிக்கப்பட்டு விளங்கிற்று. பார்த்திப மகாராஜா போர்க்களத்துக்கு புறப்பட்ட போது அவருடன் புடைபெயர்ந்து சென்ற லக்ஷ்மி தேவி மீண்டும் இன்றுதான் உறையூருக்கு திரும்பி வந்திருக்கிறான் சொல்லும்படியாயிருந்தது.
உறையூர் வாசிகளிடையே வெகு காலத்திற்கு பிறகு இன்று கலகலப்பும் உற்சாகமும் காணப்பட்டது. வெளியூர்களிலிருந்து ஜனங்கள் வண்டிகளிலும் பலவித வாகனங்களிலும் கால்நடையாகவும் வந்து கொண்டிருந்தார்கள். வீதிகளில் ஆங்காங்கு ஜனங்கள் கூட்டமாய் நின்று கிளர்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி உறையூரில் பொதுஜன சபை கூட்டுகிறார் என்றும் இதற்காக சோழ நாட்டின் பட்டினங்களிலும் கிராமங்களிலும் உள்ள பிரமுகர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறார் என்றும் பிரஸ்தாபமாயிருந்தது. அன்று நடக்கப் போகும் சபையில் பல அதிசயங்கள் வெளியாகும் என்றும் பல விசேஷ சம்பவங்கள் நிகழும் என்றும் ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்ரமரும் உறையூருக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள் என்றும் செய்தி பரவியிருந்தது. இன்னும் இளவரசர் ரத்ன வியாபாரி வேஷத்தில் வசந்த மாளிகையில் வந்திருந்தார் என்றும் குந்தவி தேவிக்கும் அவருக்கும் காதல் உண்டாகி கல்யாணம் நடக்கப் போகிறது என்றும் இதனால் உறையூரும் காஞ்சியும் நிரந்தர உறவு கொள்ளப் போகிறது என்றும் சிலர் சொன்னார்கள். வேறு சிலர் இதை மறுத்து தேச பிரஷ்ட தண்டனைக்குள்ளான இளவரசரை சக்கரவர்த்தி விசாரணை செய்து பொதுஜன அபிப்பிராயத்தை ஒட்டி தீர்ப்பு கூறப்போகிறார் என்றார்கள். 4 நாளைக்கு முன்னால் அமாவாசை இரவில் கொல்லிமலைச்சாரலில் நடந்த சம்பவங்களை பற்றியும் மாரப்ப பூபதியின் மரணத்தை பற்றியும் ஜனங்கள் கூட்டியும் குறைத்தும் பலவாறாக பேசிக்கொண்டார்கள். பொன்னனும் வள்ளியும் அன்று உறையூர் வீதிகளின் வழியாக வந்தபோது ஆங்காங்கே ஜனங்கள் அவர்களை நிறுத்தி, பொன்னா, இன்று என்ன நடக்கப் போகிறது என்று விசாரித்தார்கள். பொன்னனும் தலையே ஒரே அசைப்பாக அசைத்து, எனக்கு ஒன்றும் தெரியாது, சாயங்காலமானால் தானே எல்லாம் வெளியாகிறது, ஏன் அவசரப்படுகிறீர்கள் என்றான். வள்ளி அழைத்து கேட்ட பெண் பிள்ளைகளிடம் வள்ளியும் அதே மாதிரி தான் மறுமொழி சொன்னாள். பொன்னனுக்கும் வள்ளிக்கும் அன்று இருந்த கிராக்கிக்கும் அவர்களுக்கு அன்று ஏற்பட்டிருந்த பெருமைக்கும் அளவே இல்லை. தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய சபை கூடியிருப்பதை பார்த்தவர்கள் யாரும் திரும்பி வந்து நமக்கு அந்த சபையை பற்றி கூறியது கிடையாது. ஆனால் அன்று உறையூரில் கூடிய மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியின் சபையை பார்த்தவர்கள் தேவேந்திரனுடைய சபை கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று ஏகமான முடிவு கட்டினார்கள். அவ்வளவு விமர்சையாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சபா மண்டபத்தில் சபை கூடிற்று. குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேவேந்திரனை தவிர மற்றவர்கள் எல்லாரும் வந்து தத்தம் ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்துக்கு ஒரு பக்கத்தில் வசிஷ்டரையும் வாமதேவரையும் போல சிவனடியாரும் சிறு தொண்டரும் வீற்றிருந்தார்கள். சிம்மாசனத்தின் மற்றொரு பக்கத்தில் சக்கரவர்த்தியின் குமாரன் மகேந்திரனும் குமாரி குந்தவியும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்தாற்போல் அருள்மொழி தேவியும் சிறு தொண்டரின் தர்மபத்தினி திருவெண்காட்டின் அங்கேயும் காணப்பட்டனர். அவர்களுக்கு மத்தியில் சிறு தொண்டரின் அருமை புதல்வரான சீராள தேவன் உட்கார்ந்து அதிசயத்தினால் விரிந்த கண்களினால் நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். இவர்களுக்கு பின்னால் பொன்னனும் வள்ளியும் அடக்க ஒடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்துக்கு நேரெதிரே சற்று தூரத்தில் பல்லவ சேனாதிபதியும் இன்னும் சில பல்லவ வீரர்களும் சூழ்ந்திருக்க விக்ரமன் கம்பீரமாக தலை நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தான். குந்தவி இருந்த பக்கம் பார்க்கக்கூடாது என்று அவன் எவ்வளவோ பிடிவாதமாக மனத்தை உறுதிப்படுத்தி வைத்து கொண்டிருந்தான். என்றாலும் சில சமயம் அவனே அறியாமலே அவனுடைய கண்கள் அந்த பக்கம் நோக்கின. அதே சமயத்தில் குந்தவியும் தன்னை மீறிய ஆவலினால் விக்ரமனை பார்க்கவும் இருவரும் திடுக்கிட்டு தங்களுடைய மன உறுதி குலைந்ததற்காக வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டியதாயிற்று. இன்னும் அந்த மகத்தான சபையில் மந்திரிகளும் படைத்தலைவர்களும் தனாதிகாரிகளும் பண்டிதர்களும் கலைஞர்களும் கவிராயர்களும் பிரபல வர்த்தகர்களும் கிராமங்களில் இருந்து வந்த நாட்டாண்மைக்காரர்களும் அவர்களுக்கு ஏற்பட்ட இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அந்த சபையில் அதிகமாக அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்த ஒருவர் சக்கரவர்த்தி குமாரன் மகேந்திரனுக்கு பின்னால் அமர்ந்திருந்தார். அவருடைய உருவமும் உடையும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்லர் என்பதை தெளிவாக எடுத்து கூறின. சபையினர் அவரை சுட்டிக்காட்டி தங்களுக்குள்ளே சீன தேசத்திலிருந்து வந்திருக்கும் உலக யாத்ரிகர் இவர்தான் என்று பேசிக்கொண்டார்கள். யுவான் சுவாங் என்னும் அவருடைய பெயரை பலரும் பலவிதமாக உச்சரித்து நகையாடினார்கள். இந்த சீன யாத்ரீகரை தவிர இன்னும் சில அயல் நாட்டாரும் அந்த மகாசபையில் ஒரு பக்கத்தில் காணப்பட்டார்கள். அவர்கள் நடை உடையினால் அயல் நாட்டாராக தோன்றினாலும் அவர்கள் பேசுகிற பாஷை தமிழாகத்தான் தெரிந்தது. சற்றே அவர்கள் உற்று பார்த்தோமானால் ஏற்கனவே பார்த்த முகங்கள் என்பதை நினைவுக்கு வரும். ஆம், செண்பகத்தீவிலிருந்து வந்த கப்பலில் ரத்ன வியாபாரி தேவசேனனுடன் வந்தவர்கள் தான் அவர்கள். அச்சபையில் நடக்க இருந்த விசாரணையின் முடிவாக தங்கள் மகாராஜாவுக்கு என்ன கதி நேரப்போகிறதோ என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் அவர்களுக்கு இருப்பது இயற்கையே அல்லவா? சபை முழுவதிலும் ஆங்காங்கு பணியாட்களும் பணிப்பெண்களும் நின்று வெண் சாமரங்களினால் விசிறியும் சந்தனம் தாம்பூலம் முதலியவை வழங்கியும் சபையினருக்கு வேண்டிய உபசாரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட நேரமாகியும் சக்கரவர்த்தி வராதிருக்கவே சபையில் ஏன் சக்கரவர்த்தி இன்னும் வரவில்லை என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் சப்தம் எழுந்தது. இவ்விதம் பல குரல்கள் சேர்ந்து பேரிரைச்சலாகிவிடும் என்று தோன்றிய சமயத்தில் சிறு தொண்டர் எழுந்திருந்து கையமர்த்தி, அவையவர்களே, சக்கரவர்த்தி சபைக்கு வருவதற்கு இன்னும் சிறிது நேரம் ஆகும் என்று செய்தி வந்திருக்கிறது. அதுவரையில் இந்த சபை கூடியதன் நோக்கம் என்னதென்பதை உங்களுக்கு எடுத்து உரைக்கும்படி எனக்கு சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார்.
என்று இடி முழக்கம் போன்ற குரலில் கூறியதும் சபையில் நிசப்தம் உண்டாயிற்று. எல்லாரும் பயபக்தியுடன் சிறு தொண்டருடைய முகத்தையே பார்க்கலானார்கள். சிறு தொண்டர் மேலும் கூறினார், வீர சொர்க்கமடைந்த என் அருமை தோழரான பார்த்திப சோழ மகாராஜாவின் புதல்வர் விக்ரம சோழர் இன்று உங்கள் முன்னால் குற்ற விசாரணைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். சக்கரவர்த்தியின் தேச பிரஷ்ட தண்டனையை மீறி அவர் இந்நாட்டுக்குள் பிரவேசித்து கையும் மெய்யுமாக கண்டுபிடிக்கவும் பட்டார். அவர் இவ்விதம் சக்கரவர்த்தியின் ஆக்ஞையை மீறி வந்ததன் காரண காரியங்களை விசாரணை செய்து உங்கள் எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு சர்வ சம்மதமான நியாய தீர்ப்பு கூற வேண்டும் என்பது சக்கரவர்த்தியின் விருப்பம். இதற்காகத்தான் இந்த சபை கூடியிருக்கிறது. நீங்கள் அபிப்பிராயம் கூறுவதற்கு முன்னால் எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். விக்ரம சோழர் சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறியது குற்றமானாலும் அதற்கு அவர் மட்டும் பொறுப்பாளி அல்லர். இதோ என் பக்கத்தில் வீட்டிற்கும் என் தோழர் அதற்கு பெரும்பாலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறார் என்று சிறு தொண்டர் கூறியதும் சபையில் எல்லாருடைய கவனமும் சிவனடியார் மேல் திரும்பியது. அவருடைய முகத்தில் குடிகொண்டிருந்த தேஜஸை பார்த்து அனைவரும் பிரமித்தார்கள். இவர் யார் இந்த பெரியவர்? அப்பர் பெருமானோ? இறைவன் பதமடைந்து விட்டார். சம்பந்த சுவாமியோ இளம் பிராயத்தவர், மகான் சிறு தொண்டரோ இங்கேயே இருக்கிறார். வேறு யாராக இருக்கும்? விக்ரம சோழர் விஷயத்தில் இவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன என்று எண்ணமிட்டார். பிறகு சிறு தொண்டர் 10 வருஷங்களுக்கு முன் பார்த்திப மகாராஜா போர்க்கோலம் பூண்டு உறையூரிலிருந்து கிளம்பியதையும் வெண்ணாற்றங்கரையில் நடந்த பயங்கர யுத்தத்தையும் சபையோருக்கு ஞாபகப்படுத்தினார். பார்த்திப மகாராஜாவுடன் கிளம்பிய 10,000 பேரில் ஒருவர் கூட திரும்பாமல் போர்க்களத்திலேயே மடிந்ததை சொன்னபோது சபையோர் புலகாங்கிதமடைந்தனர். அந்த புரட்டாசி பௌர்ணமி அன்றிரவு இந்த சிவனடியார் போர்க்களத்தில் வீர மரணமடைந்த தீர மன்னரின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவருடைய உடலை தேடி அலைந்ததை எடுத்து கூறினார். கடைசியில் இவர் தம் முயற்சியில் வெற்றியடைந்ததையும் பார்த்திப மகாராஜாவின் உடலில் இன்னும் உயிர் இருந்ததையும் மகாராஜா சிவனடியாரிடம் என் மகனை வீர சுந்தர புருஷனாக வளர்க்க வேண்டும் என்று வரம் கேட்டதையும் சிவனடியார் அவ்விதமே வரம் கொடுத்ததையும் எடுத்துச் சொன்னபோது அந்த பெரிய சபையின் 4 பக்கங்களிலும் ஆகாகாரம் உண்டானதுடன் அநேகருடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிற்று. பின்னர் சிவனடியார் உறையூருக்கு வந்து அருள்மொழி தேவியை பார்த்து தேற்றியது முதல் விக்ரமன் சுதந்திர கொடியை நாட்ட முயன்றது, தேசப்பிரஷ்ட தண்டனைக்குள்ளானது, செண்பகத் தீவின் அரசானது, தாயாரையும் தாய்நாட்டையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் திரும்பி வந்தது, வழியில் அவனுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாவற்றையும் சிறு தொண்டர் விவரமாக கூறினார். இதற்கிடையில் நீலகேசி மகா கபால வைரவர் என்ற வேஷத்தில் செய்த சூழ்ச்சிகளையும் ராணி அருள்மொழி தேவியை அவன் கொண்டு போய் மலைக்குகையில் வைத்திருந்ததையும் சிவனடியாரின் தளரா முயற்சியினால் அவனுடைய சூழ்ச்சிகள் வெளிப்பட்டதையும் சென்ற அமாவாசை இரவில் நடந்த சம்பவங்களையும் விக்ரமன் தன் உயிரை பொருட்படுத்தாமல் சிவனடியாரை காப்பாற்ற முன்வந்ததையும் விவரித்தார். இவ்வளவையும் சொல்லிவிட்டு கடைசியாக, சபையோர்களே, உங்களையெல்லாம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். என் தோழர் சிவனடியார் போர்க்களத்தில் பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாக நீங்கள் அபிப்பிராயப்படுகிறீர்களா? பார்த்திப மகாராஜாவின் குமாரர் விக்ரமர் வீர சுதந்திர புருஷராக வளர்க்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டார். அப்போது சபையில் ஏகமனதாக ஆம் ஆம் என்று மகத்தான பெரும் கோஷம் எழுந்து அந்த விசாலமான மண்டபம் முழுவதும் வியாபித்து வெளியிலும் சென்று முழங்கியது. கோஷம் அடங்கியதும் சிறு தொண்டர் கையமர்த்தி, இன்னும் ஒரு முக்கிய விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். போர்க்களத்தில் பார்த்திப மகாராஜாவுக்கு இந்த மகாபுருஷர் வாக்குறுதி கொடுத்த பிறகு மகாராஜா இவரை பார்த்து, சுவாமி தாங்கள் யார் என்று கேட்டார். அப்போது இந்த வேஷதாரி நமது பொய் ஜடா மகுடத்தை எடுத்துவிட்டு உண்மை ரூபத்துடன் தோன்றினார். இவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு பார்த்திப மகாராஜா தம் மனோரதம் நிறைவேறும் என்ற பூர்ண நம்பிக்கை பெற்று நிம்மதியாக வீர சொர்க்கம் அடைந்தார் என்று கூறியபோது சபையிலே ஏற்பட்ட பரபரப்பை சொல்லி முடியாது. மீண்டும் சிறு தொண்டர், இந்த வேஷதாரியின் உண்மை வடிவத்தை பார்க்க நீங்கள் எல்லாருமே ஆவலாயிருக்கிறீர்கள், இதோ பாருங்கள் என்று கூறி சிவனடியார் பக்கம் திரும்பி ஒரு நொடியில் அவருடைய ஜடா மகுடத்தையும் தாடி மீசையும் தமது 2 கைகளால் நீக்கிவிடவே மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியின் தேஜோமயமான கம்பீர முகத்தை எல்லாரும் கண்டார்கள். அப்போது அச்சபையில் மகத்தான அல்லோல கல்லோலம் ஏற்பட்டது. குந்தவி தன் ஆசனத்திலிருந்து எழுந்து அப்பா என்று கதறிக்கொண்டே ஓடி வந்து வேஷம் பாதி கலைந்து நின்ற சக்கரவர்த்தியின் தோள்களை கட்டிக்கொண்டாள். உணர்ச்சி மிகுதியினால் மூர்ச்சையாகி விழும் நிலைமையில் இருந்த அருள்மொழி தேவியை சிறு தொண்டரின் பத்தினி தாங்கிக் கொண்டு ஆசுவாசம் செய்தாள். விக்ரமன் கண்ணிமைக்காமல், திறந்தவாய் மூடாமல் உருவம் மாறிய சிவனடியாரை பார்த்த வண்ணம் நின்றான். அந்த பரபரப்பில் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் பொன்னன் வள்ளியின் கையை பிடித்து குலுக்கினான். தர்ம ராஜாதிராஜ மாமல்ல நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி வாழ்க என்று ஒரு பெரிய கோஷம் எழுந்தது. ஜெய விஜயீ பவ என்று சபையினர் அனைவரும் ஒரே குரலில் முழங்கினார்கள். சிறிது நேரம் இத்தகைய கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருந்த போது பொன்னனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ திடீரென்று உரத்த குரலில்
விக்ரம சோழ மகாராஜா வாழ்க என்று கோஷித்தான். அதையும் சபையோர் அங்கீகரித்து ஜெய விஜயீ பவ என்று முழங்கினார்கள். அந்த குழப்பமும் கிளர்ச்சியும் அடங்கிய போது இத்தனை நேரமும் சிவனடியார் அமர்ந்திருந்த இடத்தில் அவர் இல்லை என்பதை சபையோர் கண்டார்கள். சிறு தொண்டர், சபையோர்களே, நீங்கள் கலைந்து போவதற்கு முன்னால் இன்னும் ஒரே ஒரு காரியம் பாக்கி இருக்கிறது. மாமல்ல சக்கரவர்த்தி தர்ம சம்மாசனத்தில் அமர்ந்து விக்ரம சோழரின் குற்றத்தை பற்றி முடிவான தீர்ப்பு கூறுவார் என்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நரசிம்ம சக்கரவர்த்தி தமக்குரிய ஆடை ஆபரணங்களை தரித்தவராய் கம்பீரமாக சபைக்குள் பிரவேசித்தார். அவர் சபைக்குள் பிரவேசித்த போதும், சபையில் நடுநாயகமாக இருந்த தர்ம சிம்மாசனத்தில் அமர்ந்த போதும் ஜெய விஜயீ பவ என்னும் முழக்கம் வானளாவ எழுந்தது. சத்தம் அடங்கியதும் சக்கரவர்த்தி எழுந்து, விக்ரம சோழரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னதென்பதை தெரிந்து கொண்டேன். தேசப்பிரஷ்ட தண்டனைக்குள்ளானவர்கள் திரும்பி வந்தால் அதற்கு தண்டனை சிரசாக்கினையாகும். எனவே இதோ புராதனமான சோழ மன்னர்களின் மணிமகுடத்தை விக்ரம சோழர் இனிமேல் தனியாகவே தலைமேல் தாங்க வேண்டும் என்னும் சிரசாக்கினையை விதிக்கிறேன். இன்று முதல் சோழ நாடு சுதந்திர ராஜ்யமாகிவிட்டது. இதன் பாரம் முழுவதையும் விக்ரம சோழரும் அவருடைய சந்ததிகளும் தான் இனிமேல் தாங்கியாக வேண்டும் என்று கூறியபோது சபையிலே உண்டான கோலாகல ஆரவாரத்தை வர்ணிப்பதற்கு புராண இதிகாசங்களில் சொன்னது போல 1000 நாவுள்ள ஆதிசேஷன் தான் வந்தாக வேண்டும். அத்தியாயம் 40. கனவு நிறைவேறியது. நல்ல சுபயோக சுப லக்னத்தில் விக்ரமன் சோழ நாட்டின் சுதந்திர அரசனாக முடிசூட்டப்பட்டான். அவ்விதமே சுப முகூர்த்தத்தில் விக்ரமனுக்கும் குந்தவிக்கும் திருமணம் விமர்சையாக நடந்தேறியது. திருமணத்திற்கு பிறகு விக்ரமன் நரசிம்ம பல்லவரிடம் சென்று அவருடைய ஆசையை கோரியபோது, சக்கரவர்த்தி, குழந்தாய், எக்காலத்திலும் பார்த்திப மகாராஜாவின் புதல்வன் என்னும் பெருமைக்கு பங்கமில்லாமல் நடந்து கொள்வாயாக. அதற்கு வேண்டிய மனோதிடத்தை பகவான் உனக்கு அருளட்டும் என்று ஆசீர்வதித்தார். அவ்விதமே குந்தவி அருள்மொழி தேவியை நமஸ்கரித்த போது, அம்மா, உனக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகட்டும். நரசிம்ம சக்கரவர்த்தியின் திருமகள் பார்த்திப மகாராஜாவின் மருமகள் என்னும் பெருமை உரியவளாக எப்போதும் நடந்து கொள் என்று ஆசி கூறினாள். விக்ரமனும் குந்தவியும் உறையூர் சிங்காதனத்தில் வீற்றிருந்தபோது சோழ வளநாடு எல்லா துறைகளிலும் செழித்தொழுங்கியது. மாதம் மும்மாறி பொழிந்து நிலங்கள் 3 போகம் விளைந்தன. கிராமம் தோறும் சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் நிர்மாணிக்கப்பட்டன. சிற்பம், சித்திரம் முதலிய கலைகள் சிறந்தோங்கின. திருமகளும் கலைமகளும் காவிரி நதிக்கரையில் கைகோத்து குலாவினார்கள். ஆனாலும் பார்த்திப மகாராஜாவின் கனவு விக்ரமனுடைய காலத்தில் பூர்ணமாக நிறைவேறவில்லை. சூரியனுக்கு பக்கத்தில் மற்ற கிரகங்களை எல்லாம் ஒளி மங்கிவிடுவது போல காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் மகிமையானது விக்ரமனுடைய புகழ் ஓங்குவதற்கு பெரிய தடையாயிருந்தது. பார்த்திப மகாராஜாவின் வீர மரணமும் விக்ரமனுடைய வீரச் செயல்களும் கூட மாமல்லரின் புகழ் மேலும் வளர்வதற்கே காரணமாயின. நரசிம்மவர்மருக்கு பின்னரும் வெகுகாலம் பல்லவர் பெருமை குன்றவில்லை. சோழ நாடு ஒரு குறுகிய எல்லைக்குள் கட்டுப்பட்டுத்தான் கிடந்தது. ஆனால் விக்ரமனும் அவனுடைய சந்ததியாரும் பார்த்திப மகாராஜாவின் கனவை மட்டும் மறக்கவில்லை. வழியாக அவரவர்களுடைய புதல்வர்களுக்கு பார்த்திப மகாராஜாவின் வீர மரணத்தை பற்றி சொல்லி உறையூர் சித்திர மண்டபத்தில் தீட்டியிருந்த பார்த்திப மன்னரின் கனவு சித்திரங்களை காண்பித்து வந்தார்கள். சுமார் 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சோழ நாட்டின் வீர சிம்மாசனம் ஏறிய ராஜராஜ சோழன், அவனுடைய புதல்வனான ராஜேந்திர சோழன், இவர்களுடைய காலத்திலே தான் பல்லவர் பெருமை குன்றி சோழ நாடு மகோன்னதமடையத் தொடங்கியது. சோழ நாட்டு வீரர்கள் வடக்கே கங்கை வரையிலும், தெற்கே இலங்கை வரையிலும், கிழக்கே கடல்களுக்கு அப்பால் உள்ள கடாரம் வரையிலும் சென்று வீரப்போர் புரிந்து புலிக்கொடியை வானளாவ பறக்க விட்டார்கள். புலிக்கொடி தாங்கிய கப்பல்களில் சோழ நாட்டு வீரர்கள் கடல்களில் நெடுந்தூரம் பிரயாணம் செய்து சாவகம், புஷ்பகம் முதலிய தீவுகளை கைப்பற்றி சோழர்களின் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தினார்கள். சோழவள நாடெங்கும் அற்புதமான கோயில்களும் கோபுரங்களும் சோழ மன்னர்களின் வீர புகழைப் போல் வானளாவி எழுந்து அக்காலத்திய சோழ சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்துக்கு அழியாத ஞாபக சின்னங்களாக இன்றைக்கும் விளங்குகின்றன. இவ்வாறு பார்த்திப சோழன் கண்ட கனவு அவன் வீர சொர்க்கம் அடைந்து 300 வருஷங்களுக்கு பிறகு பரிபூர்ணமாக நிறைவேறியது. முற்றும். ஓகே, அப்போது ரொம்ப நாளாக படிக்கணும்னு வச்சுருந்த ஒரு புக் இது, பார்த்திபன் கனவு. ஃபைனலி படிக்க முடிஞ்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லாங்குவேஜ் அப்பா, கல்கி எழுதுகிற மாதிரிலாம் எழுத முடியாது, இன்னும் அருமையாக எழுதுகிறாரு. லாட் ஆஃப் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ், வடமொழி நிறைய இருக்குது. இருந்தாலும் கதை எழுதுகிற அந்த நடை இருக்குல்ல,
இப்போ என்ன பியூட்டிஃபுல்லான நடை, என்ன இந்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கே ரொம்ப என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்காக தான் நடுநடுவில் நான் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் போகிறது. பிகாஸ் யூ கெட் பேக் டு லைக் ரியல் தமிழ். நம்ம நல்ல தமிழை மறந்துடுவோங்கிறதுனால தான் இந்த மாதிரி படிக்க தோணுது. அருமையான புக்கு தான். கொஞ்சம் ஃப்ளாஸ்லாம் இருக்குது ஸ்டோரியில். ஐ ஸ்டில் டோன்ட் கெட் இட் தட் ஒரு படகோட்டிக்கு அவ்வளோ பெரிய ரோலு இன் ராஜா ஸ்டோரியில். அது எனக்கு புரியல, என்ன லாஜிக்னே புரியல எனக்கு. படகோட்டியை ஹவு டஸ் ஹி பிகம் ஃப்ரெண்ட்ஸ் டு ஆல் தீஸ் பீப்புள்னு எனக்கு புரியவே இல்லை அந்த பாகம். பட் ஓகே, அது ஒரு கதைன்னு வச்சுக்கலாம். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ட்ரூ அட் ஆல், இட்ஸ் ஜஸ்ட் கதை தான் இது. ஸோ இட்ஸ் அ குட் ஸ்டோரி. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் சூப்பர். ஐ தாட் விக்ரமன்ஸ் கேரக்டர் வாஸ் நாட் தட் கிரேட். கொஞ்சம் ஃப்ளாடாக இருந்தது அவரோட கேரக்டரு. பொன்னன் கேரக்டர் வாஸ் ப்ராப்ளி த பெஸ்ட் ஒன், ஈவன் தோ ஸ்டோரி வைஸ் அவன் ஃபிட் பண்ணலைனாலும் ப்ராப்ளி, பட் ஹீ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அப்புறம் ஆப்வியஸ்லி சிவனடியார் கேரக்டர் வாஸ் வெரி குட். நல்லா இருந்தது. குந்தவி ஆல்சோ ரியலி ஃபைன் கேரக்டர். கொஞ்சம் ரொமான்டிக் கேரக்டர் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர். நல்லா இருந்தது. ப்ரிட்டி இன்ட்ரெஸ்டிங் நாவல். என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி. உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்கள். இனி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி விட்டு வேறு ஏதாவது நாவல் இருக்கான்னு பார்க்குறேன். தென் ஸ்டார்ட் சம்திங் எல்ஸ் டுமாரோ. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.